all the V4U Media viewers. இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாஸ் என்டர்டெய்னர் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி பார்க்கறதுக்கு நிறையவே ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீயிங் வாட்சிங் விண்டேஜ் அஜித் பேக் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா அந்த ட்ரெய்லர் கட்லேயே நிறைய பேர் வந்து கலாய்ச்சாங்க. இன்னும் ஏகேயோட பர்த்டேக்கு 1 month இருக்கு, அதுக்குள்ளே என்னடா நீங்கள் மேஷப்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு. ஆனால் உண்மையாகவே படம் பார்த்த எல்லாருமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஃபீலோட தான் தியேட்டர்ஸ் விட்டு வெளியில் வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்காரு நம்ம இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ கதை வந்து வழக்கமான ஒரு கதை தான், பட் இருந்தாலும் ஒரு என்டர்டெய்னிங் அண்ட் என்கேஜிங்கான விதத்தில் வந்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு தி என்டையர் டீம். கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகே என்கிற ரெட் டிராகன், அதாவது நம்ம அஜித் குமார் வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் கேங்ஸ்டர், இல்லைன்னா ஒரு டேஞ்சரஸான ட்ரெடட் கேங்ஸ்டர். அண்ட் அவரோட பேரை சொன்னாலே எல்லாரும் வந்து தெரிச்சு ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பல சம்பவங்கள் பண்ணி இப்போ வந்து மும்பை ஜெயிலில் அவரோட பிரிசன்மெண்ட்ல ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பொண்டாட்டி சொல்ற ஒரே வார்த்தைக்காக, அதாவது இப்போ நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, அவனோட அப்பா ஒரு கேங்ஸ்டர்னு நான் சொல்ல விரும்பல, ஸோ நீ ஜெயிலுக்கு போ, உன்னோட எல்லா பாவங்களையும் நீ தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஃபார்ம்டு மேனா நீ வா, அவரோட அப்பாவை மட்டும் நீ வா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவரோட மனைவிக்கு அப்படியே கட்டுப்பட்டு அவர் வந்து ஜெயிலுக்கு போய் 18 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிட்டு பையனை சந்திக்க போற அந்த ஒரு சிச்சுவேஷன் வரப்ப பையன் வந்து ட்ரக் கேஸ்ல ஜெயில மாட்டிக்கிறாரு, அதாவது ஸ்பெயின்ல. ஸோ எப்படி நம்ம ஏகே அவரோட பையனை வந்து காப்பாத்துறாரு, அண்ட் யாரால நம்ம ஏகேயோட பையன் ஜெயிலுக்கு போனாரு, எதனால, அண்ட் அவர் எப்படி இந்த ஒரு கேஸை சால்வ் பண்றாரு, இது தாங்க குட் பேட் அக்லி படத்துல வந்து பயங்கரமான எக்ஸைட்டிங் சீன்ஸ் அண்ட் ரேசியான ஸ்கிரீன் பிளேயோட சொல்லியிருக்காரு நம்ம இயக்குனர் ஆதிக். குட் பேட் அக்லியோட நீங்க அந்த ட்ரெய்லர் கட்டே எடுத்து பார்த்தீங்கன்னா பல நட்சத்திரங்கள் அங்க இங்க வந்துட்டே அப்படியே போறாங்க. ஸோ அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தப்பவே நம்மளுக்கு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ படம் பார்க்குறப்ப எந்த அளவுக்கு இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏகேயோட இணைந்து மீண்டும் தட் ஐகானிக் பேர் ஆஃப் த்ரிஷா அண்ட் அஜித் இஸ் பேக் அகெயின். ஸோ போன படம் விடாமுயற்சியில அவங்க பேரை நடிச்சிருந்தாங்க, இந்த படத்துலயும். பட் இந்த படத்துல அவங்க கெமிஸ்ட்ரி கொஞ்சம் வேற மாதிரி கெமிஸ்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ த்ரிஷா இருக்காங்க, அப்புறம் கூட வந்து அர்ஜுன் தாஸ் நடிச்சிருக்காரு வில்லனா, அதுக்கப்புறம் சுனில், இளதிலகம் பிரபு, பிரசன்னா, ஜாக்கி ஷ்ராஃப், கார்த்திகேயா தேவ், பிரியா பிரகாஷ் வாரியர், டீனு ஆனந்த், ஷைன் டாம் சாக்கோ, ரெடின் கின்ஸ்லி, ரகுராம் மற்றும் பல ஸ்பெஷல் அப்பியரன்சஸ், கேமியோ அப்பியரன்சஸ்லாம் நடந்திருக்கு. அதுல குறிப்பான ஒரு ஸ்பெஷல் கேமியோ, ஒரு டியரஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் கேமியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ரன் அவர்கள். ஸோ அவங்க வர அந்த ஸ்க்ரீன்லாம் அவங்கள பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். ஸோ இவங்கள மாதிரியும் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து மலேசியனோட தங்கம் சிங்கம்னு சொல்லலாம், டார்கி, அவரும் வர அந்த ஒரு ஃப்ரேம் வந்து பயங்கரமா ஒரு எலிவேட்டிங் மொமெண்டா இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு ராகுல் தேவ், ஷ்ரயா ஜெய்ஷிண்டே, யோகி பாபு, இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போலாம். குட் பேட் அக்லி பார்க்கறதுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் இஸ் அஜித் குமார், எஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ். ஏன்னா விடாமுயற்சியோட அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா குட் பேட் அக்லியோட ரிலீஸ்க்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படம் எப்படி அமைய போகுது, ஃபேன்ஸுக்கு இந்த படம் ஒரு ட்ரூ சம்பவம்னு சொல்லலாம், ஃப்ரம் தி ஓஜி ஃபேன் ஆதிக் ரவிச்சந்திரன் ஹிம்செல்ஃப். ஸோ இந்த படத்துல நம்ம ஏகே விண்டேஜ் ஏகே பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு ஹாப்பி மூமெண்டா இருந்துச்சு. நாட் ஜஸ்ட் ஃபார் ஹிஸ் ஃபேன்ஸ் பட் ஆல்சோ ஃபார் நியூட்ரல் ஆடியன்ஸ். பிகாஸ் இந்த படத்துல அவரோட மேனரிசம்ஸ், நக்கலா சிரிக்கிறது, இல்லைன்னா பஞ்ச் டயலாக் பேசுறது, லார்ஜர் தென் லைஃப் சைஸ் கேரக்டரை போர்ட்ரே பண்றது, அந்த ஸ்வாகை வந்து த்ரூ அவுட்டா அவர் பர்சனாலிட்டி கேரி பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து he brought in as much as effort possible and gave it to the film. Action sequencesல, அதாவது அந்த தீனா, அப்புறம் வரலாறு, பில்லா, இந்த மாதிரி ஜோன்ல பார்த்த நம்ம ஏகே திரும்ப பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் மங்காத்தா ஸ்டைல்ல பண்ற அந்த வில்லனிக் மேனரிசம்ஸ்லாம் சூப்பராகவே இருந்தது, ரொம்ப என்ஜாயபிளா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் அவருக்கும் த்ரிஷாக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு ஸ்வீட் ஐகானிக் கெமிஸ்ட்ரி மீண்டும் ரீக்ரியேட் பண்ணதும் ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. அண்ட் நிறைய படங்களை வந்து நம்ம அஜித் அண்ட் டாட்டர் கெமிஸ்ட்ரி அதுதான் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த படத்துல அஜித் அண்ட் சன்னுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு உறவு வந்து ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. அண்ட் கார்த்திகேயா தேவ் காம்ப்ளிமெண்டட் தட் அலாங் வித் ஏகே இன் த ஃபில்ம். அண்ட் மீண்டும் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பேங் ஆன் ஒரு ஃபில்ம் கொடுக்கணும்னு ஒரு ஹோப் வந்திருக்கு ஆஃப்டர் வாட்சிங் குட் பேட் அக்லி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜித் சார், வி லவ் யூ. நீங்க ரேசிங் ஒரு பக்கம் அண்ட் மூவிஸ் ஒரு பக்கம்னு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கணும்னு எங்களோட ஆசை. இவங்களுக்கு அடுத்ததா
பாத்தீங்கன்னா ட்ரிஷா அண்ட் ரொம்பவே அழகா இருந்தாங்க படம் ஃபுல்லாவே. ஒரு டீனேஜ் பாய்க்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டரை ரொம்ப நல்லாவே கேரி பண்ணியிருந்தாங்க. கைதி படத்துல ஒரு வில்லனா அறிமுகமான அர்ஜுன் தாஸ் அதுக்கப்புறம் ஒரு ரகட் பாயா மாறிட்டாரு. மாறினதுக்கு அப்புறமா அகெயின் பல வெர்சடைல் ரோல்ஸ் பண்ணிட்டு ஒரு சாக்லேட் பாயா மாறிட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்டேஜ்ல மீண்டும் ஹீஸ் பேக் டு வேர் ஹி ஸ்டார்டட், பட் திஸ் டைம் இன் a very eccentric ரோல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஏகேக்கு டஃப் கொடுக்குற ஒரு பயங்கரமான வில்லனா பண்ணிருக்காரு. பட் அந்த ரெகுலர் பேட்டர்ன்ல வர வில்லன் மாதிரி இல்லாம ரொம்ப குவர்க்கியான ஒரு வில்லன்னு சொல்லலாம். சும்மா டயலாக்ஸ் பேசியோ இல்ல ஹீரோவை மிரட்டுற மாதிரிலாம் இல்லாம அவரோட பர்சனாலிட்டியை எந்த அளவுக்கு வந்து சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி ஹைலைட்டா கொண்டு வரலாமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு. பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்காரு இந்த படத்துல. அண்ட் எல்லா பாடல்கள் வந்து விண்டேஜ் சாங்ஸ். ஸோ அந்த ட்ரெய்லர் கட்லயே நீங்க ஒரு ஓப்பனிங் சீக்வன்ஸ் பார்த்திருப்பீங்களா? அதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தாங்க. மெயின் ஃபில்ம் வந்து படத்துல பாக்குறப்ப நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணுவீங்க. ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி நம்ம டைரக்டர் வந்து ஒரு ட்ரீட் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி இன்டர்வெல்ல அர்ஜுன் தாஸ் ஃபேன்ஸுக்கும் ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா சுனில், பிரசன்னா, இளைய திலகம் பிரபு, ரெடின் கின்ஸ்லி, யோகி பாபு இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம ஏகேக்கு சாதகமா இருப்பாங்க. ஐ மீன் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் அண்ட் டீம் ஏகே, டீம் ரெட் டிராகன் அப்படி ஒரு ட்ரைப். ஸோ அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கதை, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம், அந்த சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸா இருக்கட்டும், டயலாக் டெலிவரியா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் அப்பியரன்சஸ் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சிம்ரன் அவர்கள். ஸோ அந்த வாலி சீன் ரீக்ரியேட் பண்ணதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு குரூஷியலான ஒரு மொமெண்ட்ல அவங்களோட அந்த சுல்தான மொமெண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து நிறையவே நம்ம அவங்களோட கெமிஸ்ட்ரிலாம் பார்த்துருப்போம். பட் திஸ் வாஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், பிரிங்கிங் பேக் தி ஓஜி பேர் டுகெதர் அகேன் ஆன் ஸ்கிரீன். என்னதான் ஒரு பக்கம் இந்த படத்துல இந்த மாதிரி பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ்லாம் நடிச்சிருக்காங்கன்னு ஒரு சந்தோஷம் இருக்கிறப்ப அட் த சேம் டைம் ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியா வாரியர், கார்த்திகேயா தேவ், ஷைன் டாம் சாக்கோ, ராகுல் தேவ், அப்புறம் இந்த மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்கிறப்ப அவங்கள வந்து சரியா யூட்டிலைஸ் பண்ணாம விட்டுட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஸ்லைட் ஒரு ஃபீலிங் தான். அண்ட் கமிங் டு த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம், ஐ ஷுட் சே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் டெக்னிக்கல் பிளஸ் வந்து ஜிவி பிரகாஷ் உடைய சம்பவம் தான். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அப்படி லைக் யோர் ட்ரம்ஸ் வுட் ஸ்டார்ட் பிளேயிங் ட்ரம்ஸ் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா கொடுத்துருக்காரு. அந்த மார்க் ஆண்டனில ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார்ல, கிட்டத்தட்ட ஒன் பிச் ஹையர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து அந்த ஓஜி சம்பவம் எனக்கு மை ஃபேவரட் ட்ராக் இந்த ஃபிலிம். அதெல்லாம் அந்த வைப்லாம் கொண்டு வரப்ப இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் எலிவேஷன் டு எவ்ரி சீன் தட் ஹேப்பன்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட மியூசிக் வந்து பயங்கரமான ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு படத்துக்கு. இதுக்கு அப்படியே வந்து ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அபிநந்தன் ராமானுஜமோட விஷுவல்ஸ் மற்றும் விஜய் வேலுக்குட்டியோட எடிட்ஸ். ஸ்பெஷலா வந்து அந்த விண்டேஜ் சாங்ஸ்லாம் படத்துல அப்பப்போ வந்துட்டு போகுங்க. ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் எடிட் பண்ணி கட் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ்ல வர ஒவ்வொரு பஞ்சுக்கும் ஏத்த மாதிரி அந்த ஃப்ரேம்ஸ் வந்து அப்படியே மூவ்மெண்டோட ஆடுறப்ப அண்ட் எடிட்ஸ்ல அப்பப்போ பீட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்றப்ப இந்த மாதிரி பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலா தெரிஞ்சது. அண்ட் டெக்னிக்கலா இந்த படம் வந்து பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அகெயின் டெக்னிக்கல் இது பத்தி பேசுறப்ப ப்ரொடக்ஷன் டிசைனையும் நம்ம கண்டிப்பா பாராட்டணும். ஏன்னா கிராண்டா இருக்குங்க. ஒரு ஆக்ஷன் பிளாக்கை ஷூட் பண்ற அந்த ஒரு இதுவா இருக்கட்டும், இல்லைன்னா டான்ஸ் சீக்வன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கிளாஸியா, கொஞ்சம் ஒரு கேங்ஸ்டர் ஃபீல் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸோட செட்டப்பா இருக்கட்டும். ஸோ ஜிஎம் சேகரோட ப்ரொடக்ஷன் டிசைனும் படத்தோட கதைக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு கொடுத்துருக்காரு. சுப்ரீம் சுந்தரோட ஸ்டன்ட்ஸ்ல வந்து ஒரு ஃப்ரேம்லயும் அவர் வந்து தூளு கிளப்பிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா ஏகே அவர் ஒரு சம்பவம் பண்ண போறாரு அண்ட் அவர் கையில வந்து ஒரு ரிங் மாதிரி ஒன்று போட்டிருப்பாரு இல்லையா. ஸோ அது ஒரு பஞ்ச்ல போட்டு அப்புறம் மேலே அந்த கீழே குதிச்சு அப்புறம் ஆளுங்க மேலே ஏறி இந்த மாதிரி நிறைய ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் பயங்கர மாசாவே கொடுத்துருந்தாரு. அண்ட் அவரோட அந்த லைக் ஏகேயோட பர்சனாலிட்டி அண்ட் இந்த படத்துல வர அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெட் டிராகன் இவ்வளோ ஃபயர்ஸா இருக்காரு. அண்ட் இவ்வளோ பேர் வந்து அவரோட அந்த ஒரு டெரிஃபிக்கான ஒரு பர்சனாலிட்டி பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா ஏன் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவரோட ஸ்டன்ஸ் மூலமா கொடுத்துருக்காரு. அண்ட் நிறையவே புது டெக்னிக்ஸ் இந்த படத்துல யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாரு, which worked really well for the script. Finally, coming to the fanboy, the man behind this OG சம்பவம், ஆதிக் ரவிச்சந்திரன். மார்க் ஆண்டனியோட உலகத்துல இருந்து இன்னும் நம்ம வெளிவரவே இல்லை. அதுக்குள்ள வந்து இன்னொரு புல்லட் எடுத்து இறக்கிட்டாரு, which is good bad ugly. ஸோ ஏகே ஃபேன்ஸ் வந்து கொண்டாடுற அளவுக்கு வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காரு. அஃப்கோர்ஸ் வாட் எல்ஸ் கேன் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அ மேன் ஹூ ஹேஸ் அடார்ட் ஏகே ஃபார் லைக் இயர்ஸ் நவ். அண்ட் ஒரு ஸ்டாருக்கு ஒரு டைரக்டர் இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு கார்த்திக் சுப்பராஜ், தளபதி விஜய்க்கு வந்து ஒரு ஆட்லினா, இப்போ நம்ம ஏகேக்கு ஒரு ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லலாம். ஒரு ஃப்ரேமும் வந்து செதுக்கி இருக்காருங்க. நிறையவே
பாப் கல்ச்சர் ரெஃபரன்சஸ் அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளேல கொண்டு வந்து ஸ்கிரிப்டுக்கு அப்படியே சூப்பரா வந்து இன்சர்ட் பண்ண விதம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பேர் வந்து பாப் கல்ச்சர் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து என்ன நடக்குது, ஏன் கத்துறாங்க, ஏன் என்ஜாய் பண்றாங்கன்னு புரியாத மாதிரி தான் இருக்கும். பட் தொடர்ந்து வந்து ஏகேயோட ஃபில்மோகிராஃபியா இருக்கட்டும், இல்ல கரியர்ல நடக்கிற விஷயங்களா இருக்கட்டும், மீம்ஸை வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து அப்பப்ப ஏன் இந்த டைலாக்ஸ் வருது, எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வருங்க, இருங்க பாய் அப்படிலாம் சொல்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பாக்குறப்ப பயங்கர ஒரு சிங்கா போயிட்டு இருந்துச்சு. நிறைய சீன்ஸ்ல வந்து ஒரு வாவ் மொமெண்ட் கொண்டு வந்திருக்காரு நம்ம இயக்குனர். ஆரம்பத்தோட ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து லைட்டா கொஞ்சம் ஸ்லோவா போறப்ப, இல்லைன்னா அந்த ஃபிளாஷ்பேக் பாஸ்ட் ஹிஸ்டரி, ஏன் இந்த மாதிரி ரெட் டிராகன் வந்து ஜெயில இருக்காரு, எதனால, அண்ட் ஏன் வெளியில வர ட்ரை பண்றாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றப்ப அடுத்தது எப்போ கதை மூவ் ஆகும், எப்போ வந்து அடுத்த சீன் வரும்னு லைட்டா ஒரு ஆர்வம் வந்து கிரியேட் ஆகுது. பட் ஆஸ் த ஃபில்ம் பிக்ஸ் அப் ஸ்பீட் லைக் பிஃபோர் தி இன்டர்வல் அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமா வந்து கொண்டு போயிருக்காரு. நிறைய இடங்கள்ல வந்து ட்ரிஷாவா இருக்கட்டும், சிம்ரனா இருக்கட்டும், ஏகேயா இருக்கட்டும், பிரசன்னாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க த்ரூ ஹிஸ் டைலாக்ஸ். அண்ட் டைலாக்ஸ் பத்தி கண்டிப்பா நான் மென்ஷன் பண்ணியே ஆகணும். இப்போ டைலாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம அஜித் சாருக்கு வந்து எழுதுற மாதிரி இல்லாம அவரோட ஃபேன்ஸுக்காகவே எழுதியிருக்காருன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து டெத் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் நம்ம கெத்தாவே இருக்கணும் அப்படின்னு ஒரு டைலாக். பல ஏகே ஃபேன்ஸ்க்கு இருக்கிற ஒரு சின்ன வருத்தம் வந்து என்னோட ஐடியலை வந்து இவ்வளோ க்ளோஸா பார்க்க முடியல, அவர் வந்து சந்திக்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஸோ த்ரூ திஸ் ஃபில்ம் பல டைலாக்ஸ் மூலமா வந்து அவரோட ஃபேன்ஸோட டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன பிரிட்ஜை வந்து உருவாக்கி இருக்காரு நம்ம இயக்குனர், which I definitely should appreciate. அண்ட் தொடர்ந்து வந்து அந்த மேக்கிங்கா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கேரக்டரை வந்து கதைக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ண விதமா இருக்கட்டும், பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்தது. ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் ஆஃப் அஜித் இன் லைக் 10-15 years now. அண்ட் தொடர்ந்து வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு எங்களுடையும் ஆசை. ஸோ திஸ் வாஸ் மை டேக் வித் திஸ் வீக்ஸ் ரிலீஸ் குட் பேட் அக்லி. மைத்ரி மூவி மேக்கர்ஸோட பிரம்மாண்ட படைப்புல வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த ஒரு படத்தை ஒரு டீம் எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ do not give this film a miss at any cost. Watch it in cinemas near you with your family and friends and have a blast in cinemas. So this was my take with this week's release. உங்களுக்கு என்ன ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி V4U Media யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll see you all with another interesting review. Until then, this is Paras Riaz signing off of V4U Media. Bye bye.